புதுச்சேரி சுகாதாரத்துறையின் கீழ் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதியில் 60க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணியாற்றி வருகின்றனர். தொடக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வந்த இவர்கள் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இவர்களுக்கு 2011ஆம் ஆண்டு முதல் NRHM திட்டத்தின் கீழ் ஊதியம், ஊக்கத்தொகை, இன்கிரிமெண்ட் போன்றவை வழங்கப்பட்டு வந்தது. அதேபோல் கடந்த ஆண்டு 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 10,000 ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஆணை பிறப்பித்தார். இந்நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த போனஸ், இன்கிரிமெண்ட் போன்ற தொகை கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் எந்த முன் அறிவிப்பும் இன்றி நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் நிறுத்தப்பட்ட போனஸ் உள்ளிட்டவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும், அதேபோல் முதலமைச்சர் அறிவித்த ஊதிய உயர்வை உடனடியாக அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கைகளில் பதாகைகள் ஏந்தி 12ஆம் தேதி முதல் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்களின் கோரிக்கைகளை சுகாதாரத்துறை உடனடியாக நிறைவேற்ற தவறினால் நாளை முதல் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நூற்றி 8 ஆம்புலன்ஸ் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக கொடுக்கப்படாமல் இருக்கின்ற ஊதிய உயர்வு, போனஸ், இன்கிரிமெண்ட் போன்றவற்றை வலியுறுத்தி தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களையும் பல்வேறு அதிகாரிகளும் சந்தித்து முறையிட்டதன் விளைவாக எவ்வித பதிலும் இல்லாமல் தொடர்ந்து அதே நிலையில் சுகாதாரத்துறை இருக்கின்ற காரணத்தினால் கடந்த 28ஆம் தேதி நாங்கள் மனுவை கொடுத்தோம். எங்களுடைய நியாயமான கோரிக்கையை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அப்படி அமுல்படுத்த நீங்கள் தவறும் பட்சத்தில் 12ஆம் தேதி முதல் நாங்கள் தொடர் பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டி வரும் என்கின்ற கடிதத்தையும் நாங்கள் முறைப்படி கொடுத்திருந்தோம். சுகாதாரத்துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த 10,000 ரூபாய் சம்பள உயர்வை உடனடியாக அமல்படுத்த வேண்டியும், எங்களுடைய நியாயமான கோரிக்கையான பொதுமக்களுடைய சேவையை கருத்தில் கொண்டு கோவிட் காலத்தில் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் பணியாற்றிய அந்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக எங்களுடைய நியாயமான கோரிக்கையை அமல்படுத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் தொடர்ந்து 5வது நாளாக போராடி கொண்டிருக்கின்றோம். சுகாதாரத்துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே உடனடியாக எங்களை அழைத்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி அவர்கள் காலம் கடத்தும் பட்சத்தில் நாளை முதல் குடும்பத்தோடு அவரவருடைய மனைவி, மக்கள், குழந்தைகளோடு தொடர்ந்து பட்டினி போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.